வணக்கம் தூத்துக்குடி சண்முக சுந்தரம், உங்க கேள்வியை கேளுங்க. ஹலோ சார். வணக்கம், கேளப்பா. சார் நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன் சார். இப்போ 12th முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேலே என்ன படிக்கலாம்? நீ 12th என்ன படிச்ச? 12th ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்துட்டு ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹிஸ்டரி குரூப்புக்கு வேண்டியது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண. ரிசல்ட் சூப்பரா நீ பாஸ் ஆக, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நல்ல மார்க் வாங்குவ. நீ என்ன படிக்கலாம்னு இப்போ நம்ம நிபுணர் சொல்லுவார் பாருங்க. சொல்லுங்க ப்ளீஸ். முதல்ல வாழ்த்துக்கள். என்னென்ன ஆர்ட்ஸ் குரூப்பில் நிறைய பேர் இப்போ தேவைன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த வருஷம் அதுக்கான ஒரு தேவை அதிகமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன அப்படின்னா, யூ நோ வெரி வெல் ஆக்சுவலாக ஆல் செட் அண்ட் டன் தேர் இஸ் சம் சார்ட் ஆஃப் சேச்சுரேஷன் பாயிண்ட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் இன்ஜினியரிங். ஆக்சுவலாக அது தேவையில்லை சொல்ல முடியாது, அது ஒரு தேக்க நிலைக்கு வந்தாச்சு அப்படின்னு தோணுது. அப்போ நமக்கு அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் வருகிற போது ஆர்ட்ஸுக்கு மிக அதிக இனிமேல் அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு சில ஆண்டுகளில் நல்ல தேவை இருக்கும்னு தோணுது. மிக முக்கியமாக நீங்கள் தொடர்ந்து அரசு பணிகளை பற்றி படிச்சுட்டு வரீங்க. நீங்கள் பிஏ சைக்காலஜி எடுத்த கூட பரவாயில்ல, இல்லை பிஏ ஃபிலாசபி இப்போ இருக்கான்னு தெரியல இங்கெல்லாம் தமிழ்நாட்டில், அப்புறம் பிஏ லிட்ரேச்சர் இருக்குது, பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது, நீங்கள் எது வேணால் படிங்க. சைமல்டேனியஸாக அரசு பணிகளுக்கான அந்த ஏற்பாடுகள் ஆரம்பித்தோம் வச்சுங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் பார்த்த வரையில் யாரெல்லாம் ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போட்டித் தேர்வில் அவங்களுக்கு தே ஹேவ் அன் அட்வான்டேஜ், வெரி கிளியர் அட்வான்டேஜ் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப நல்லது. அது இல்லாமல் நிறைய பேர் எடுக்காத ஒரு சப்ஜெக்ட் என்னென்னு, நீங்கள் பார்த்தா யூபிஎஸ்சியில் போகும்போது ஆப்ஷனலாக ஜாகிரஃபி எடுக்கிறாங்க, ஆனால் டிகிரி லெவலில் யாருமே எடுக்க மாட்டாங்க. அது ஏன்னு புரியல. தயவுசெய்து ஜாகிரஃபி கிடச்சி ஜாகிரஃபி படிக்க, ரொம்ப நல்ல கோர்ஸ் ஆக்சுவலாக. பிகாஸ் யூ நோ வெரி வெல் இப்போ இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரிலேட்டடாக நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது. ஸோ எங்கே போனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிஏல எது படித்தாலும் பரவாயில்ல, தயவுசெய்து படிங்க. கூடவே அரசு பணிகளுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டே வந்துங்க, நல்லதாக இருக்கும். நிச்சயம் ஒரே கல்ல இரண்டு மாங்காய்ன்னு சொல்றாரு. நிச்சயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சண்முக சுந்தரம், தூத்துக்குடி சண்முக சுந்தரம். அடுத்து தற்போது கோகிலா, ஈரோட்டிலிருந்து கோகிலா. ஈரோடு கோகிலா, உங்கள் கேள்வி என்ன? கோகிலா, நீங்க கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார். தொலைபேசியில கேள்வியை கேளுங்க. ஹலோ சார், வணக்கங்க. நீங்க பேசுறதே கேட்கலமா, நீ பேசுறது வேற்று மொழி மாதிரி இருக்கு. தொலைபேசியில கேளுங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எங்க பையன் எம்சிஏ படிக்கிறப்படிங்க சார். எம்பிஏ படிச்சுக்கிறப்படிங்க சார். எம்சிஏ நீங்க முடியுதுங்களா? மேல என்ன படிக்கிறான்னு கேட்கலான்ட்டு. இப்போ எம்பிஏ படிச்சுட்டு இருக்காரா அவரு? எம்சிஏ படிச்சுட்டு இருக்காரு. வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். இங்கே பாருங்களேன், எம்சிஏக்கு அப்புறம் மேலே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு ஆடான ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா எம்சிஏ முடிக்கிறாருன்னா தயவுசெய்து உடனே வேலைக்கு போக ட்ரை பண்ண சொல்லுங்கள். பணிச்சந்தைக்குள்ளே நுழையிறது தான் மிக முக்கியம். யூ ஷுட் என்டர் இன்டு தி ஜாப் மார்க்கெட் அட் தி ஏர்லியஸ்ட். அதுதான் ரூல். என்னென்னா பணிச்சந்தைக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் இங்கே உள்ள இருக்கிறோ அதுதான் நல்லது. அப்படி இதெல்லாம் அப்புறம் தான். இப்போ எம்சிஏக்கு அப்புறம் தொடர்ந்து படிக்கணும்னா படிக்கலாம், தவறில்லை. அதனோட உங்களுடைய பொருளாதார பின்புலம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் அது ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது. எம்சிஏ முடிச்சாச்சுன்னா உடனடியாக பணிச்சந்தைக்குள்ளே போயிடட்டும். அப்புறம் அங்கே இருந்தபடியே என்ன படிக்கலாம், 2 படிக்கலாம். ஒன்று பிஹெச்டி பண்ணலாம், அப்படின்னா எம்பிஏ பண்ணலாம். என்னை பற்றி எம்பிஏ தான் ஆப்ஷன் எப்போவுமே. சரிங்களா? எம்பிஏல நல்ல விஷயமா போயிட்டீங்கன்னாக்கா வி நீட் மேனேஜர்ஸ். சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வி டோன்ட் வாண்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், வி நீட் இன்ஜினியர்ஸ். அந்த மாதிரி தான், வி டோன்ட் வாண்ட் எம்பிஏ கிராஜுவேட்ஸ், வி நீட் மேனேஜர்ஸ். சின்ன சந்தேகம் சார். இப்போ இவங்களுக்கு இப்போ எம்சிஏ படிச்சுட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு சேச்சுரேஷன் படிப்பு மாதிரி வச்சுக்கோங்க. அது படிப்புக்கு எல்லை கிடையாது, இருந்தாலும் அந்த துறையில சொல்றேன். இப்போ இவர் வேல்யூ ஆடடா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல டேட்டா சயின்ஸ் இது மாதிரி வேல்யூ ஆடட் கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணும்போது it will be added advantage இருக்காது அவருக்கு ஜாப் மார்க்கெட்டில்? இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹேவ் a slight apprehension. என்னென்ன இந்த வேல்யூ ஆடட் கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஜாப் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் தெரியும். அதை விட நீங்கள் காட்டுற இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். ஏஐயில் உங்களுக்கு எவ்வளவு தெரியும், நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் முக்கியம். ஸோ சர்டிஃபிகேட் will not add so much of value to your education what you have done already. அதை விட நான் எம்சிஏ பண்ணியிருக்கேன், ஆனால் ஏஐயில் என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க வச்சுங்களேன், அதுதான் முக்கியம். ஏன்னா இன்றைக்கி ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் காட்டுற சர்டிஃபிகேட்டை வச்சு வேலை கிடையாது, உங்களால் என்ன பண்ண முடியுங்கிறத வச்சு தான் வேலை. வாட் ஐம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than what the certificates say. அதையே ஏற்றுக்கிறேன், ஆனால் சான்றிதழ் முக்கியம் இல்லை சார், தேவைதான். ஆனால் இந்த சர்டிஃபிகேட்ஸை விட அவங்க இதுதான் முக்கியமாக கேட்பாங்க, முக்கியமாக கேட்பாங்க. அதனால் அவங்க எம்சிஏல இருக்கும்போது ஆல்ரெடி அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏஐ பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏஐயில் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகட்டும், நல்லது. அது இல்லாமல் வேலைக்கு போகிறது ரொம்ப நல்லது, இம்மிடியாக வேலைக்கு போகிறது நல்லது. நிச்சயமாக நீங்கள் ஜாப் மார்க்கெட்டில் நுழைய வேண்டிய நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லியிருக்காரு கோகிலா. நிச்சயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சாந்தி, கும்பகோணத்திலிருந்து சாந்தி. கும்பகோணம் சாந்தி, உங்கள் கேள்வி. ஹலோ சார். வணக்கம். வணக்கம் சார். கேள்வி கேளுங்கம்மா. எடுத்தா நல்ல வேல்யூ சார், அது பத்தியா பிடிப்பா சார்?
உங்க உங்க ஆடியோ வந்து ரொம்ப குறைவா இருக்குமா, கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? டிவி ஆஃப் பண்ணு தம்பி, அந்த டிவி ஆஃப் பண்ணிடு சார். சிஏன்றது பட்டய படிப்பார் சார். திருப்பி கேட்க மாட்டேன், தொலைபேசியில பேசுங்கம்மா. அதுதான் சார் பேசிட்டு இருக்கேன். சிஏன்றது பட்டய படிப்பா சார். சிஏ ஒரு பட்டய படிப்பான்னு கேக்குறீங்க இல்லையா? அது அதை படிச்சு குரூப் பேர் அட்டெண்ட் பண்ண முடியுமா சார்? அவங்க பேசுற மொழி புரியல, ஒரு பட்டய படிப்பா என்னன்னு கேக்குறாங்க. ஆமாம், அது என்னென்னு அவங்க கேட்குற அந்த கொஸ்டின், அந்த லாஜிக் ரொம்ப நல்ல லாஜிக். அது என்னென்னு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து தமிழில் வந்து பட்டய கணக்காளர் அப்படிம்பாங்க. அதனால் அது ஒரு பட்டய படிப்பா அப்படின்னு கேட்டுருந்தேன். அதெல்லாம் கேட்டிருந்தாலும் ரொம்ப பியூட்டிஃபுல் கொஸ்டின் அப்படிச்சு. ஏன்னா பட்டய படிப்புங்கிறது டிப்ளமோ கோர்ஸ். ஆமாம், அதை வச்சு பசங்க ரொம்ப ஆமாம், அது ரொம்ப பியூட்டிஃபுல் கொஸ்டின். இன்ஃபேக்ட் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கொஸ்டின் ஐ எவர் ஃபேஸ்ட் ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பட்டயம்ங்கிறது அதை மீன் பண்ணல அவங்க. ஆக்சுவலாக இட் இஸ் மச் மோர் தென் அ கிராஜுவேஷன். உங்களுக்கே தெரியும், ஏன்னா அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ், கிராஜுவேஷனுக்கு மேலே. அதனால் தமிழில் அந்த பட்டயம்ங்கிறதுனால ஒருவேளை அந்த கன்ஃபியூஷன் வந்து நினைக்கிறேன். இட் இஸ் நாட் அட் ஆல் அ டிப்ளமோ கோர்ஸ், இட் இஸ் மச் மோர் தென் அ கிராஜுவேஷன். அதனால் சிஏ அப்படிங்கிறது ஏதோ டிப்ளமோ கோர்ஸ்ன்னு வச்சுட்டு யாரும் இருந்துட வேண்டாம். அதெல்லாம் இல்லை, அவங்க படிக்கும் போது அவங்களே தெரிஞ்சிடும் அது எந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமான கோர்ஸ்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த கேள்வியோட அந்த இன்டெலிஜென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா பட்டயம் அப்படிங்கிறது அது ஒரு டிகிரி கிடையாது அல்லவா? சிஏன்றது ஒரு டிகிரி, ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நீங்கள் வந்து சிஏ படித்தாலும், ஏசிஎஸ் படித்தாலும், ஐசிடபிள்யூ படித்தாலுமே இது எதுவுமே ஒரு யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய டிகிரி இல்லை. இதெல்லாம் இதுக்குன்னு ஒரு பியர் இன்ஸ்டிடியூஷன் அமைப்பு, சரிங்களா, ஒரு அமைப்பு. அவங்க கூட எல்லாம் வாஸ் கிரியேட்டட் பை தி ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். நாடாளுமன்றத்தில் சட்டத்து மூலம் வந்தது தான் அதெல்லாம். அது சிஏவாக இருக்கட்டும், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்புகளிலிருந்து வழங்கப்படுகின்ற சான்றிதழ் கொடுக்கறது. அது ஒரு தன்னிச்சையான ஒரு அட்டானமஸ் பாடி அவங்க கொடுக்குறாங்க. அதனால தான் அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாகவே. நிச்சயமா அவங்களுக்கு சாந்தி, கும்பகோணம் சாந்திக்கு புரிஞ்சிருக்கும். கும்பகோணம் சாந்திக்கு மட்டுமல்ல, அனைத்து நேயர்களுக்குமே இந்த சிஏ தொடர்பான கேள்விகளுக்கெல்லாம் மிக தெளிவாக ஒரு பதிலை கொடுத்துருக்காரு, விலாவரியான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. சிஏ என்றால் என்ன, அது என்ன வகையான படிப்பு என்பதையும் புரிய வைத்திருப்பார் நினைக்கிறேன்.